ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழுறாங்கங்க வெற்றிகரமா. நானும் நீங்க adjust என்ன பண்ணி வந்து இத்தனை நீங்க வருஷம் பணத்தை இருக்கேன்மா. பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா நான் அசஸ் பண்ணி வாழலைங்களா? இல்ல 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 இத்தனை வருஷம் நீங்க வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணீங்களோ எனக்கு தெரியல. உங்க புள்ள வந்து திருந்துவாரு வயசுல சின்னவர், வாழ்க்கைன்னு எதிர்காலம் ரொம்ப பெருசா இருக்கு. அவரே வந்து அனுசரிச்சு எனக்கு எங்க அம்மா அப்பா ஒன்னா இருந்தா போறோம்னு சொல்றப்ப நீங்க பிடிவாதமா சொல்றது ஒன்னா இருந்து மறுபடியும் அந்த வேலையை தானுங்க பண்ணுவாருங்க மேடம். அம்மா நீங்க சும்மா இருமா. என்னம்மா என்ன 18 வயசா, நீங்க என்ன 16 வயசா, இல்ல 28 வயசா, 25 வயசா, அதெல்லாம் சும்மாங்க. என்ன நீங்க அதை வச்சே வாழ்க்கை வாழ்க்கை அதை மீறி இருக்குமா? புருஷன் மண்டாட்டி பிள்ளைங்க அவங்க எதிர்காலம் தான் வாழ்க்கை. நீங்க என்ன இன்னும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க இன்னும் அதுலயே இருக்கீங்க. பாடுபட்டு போட்டு சும்மா போயிடும். அம்மா அம்மா தப்பு. அவங்க கேன்சர் பேஷண்ட், அவங்கள சாகிற நிலைமையில இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 மாசத்துக்கு முன்னே அவங்க கணவன் இறந்திருக்காங்க. அவங்களோட தொடர்பு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது ஒரு விஷயமா நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. அது போக பணம் சொத்துங்கிறீங்க. ரொம்ப தப்புமா. அப்ப என்னத்தான் வச்சு வாழ? அது எனக்கு தெரியாது. ஒன்னும் இல்ல, குடும்பமா புருஷன் புள்ள இப்படி சந்தோஷமா வாழுங்க. சந்தேகத்தை எடுத்துருங்க. எவ்வளவு சுபிட்சமா உங்க வாழ்க்கை இருக்கும் பாருங்க. அவங்க படிச்சவங்க இத பத்தி தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்களும் அதான் விரும்புறோம். என்னம்மா அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வாழ்ந்துக்குவாரா? அவர் தான் வாழறன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணா என்ன செய்யலாம்? அவரே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு பாருங்க. நேத்துல இருந்து ஃபுல்லா சாப்பிடாம பட்னியோட இருக்க மனுஷன் அவரு. என்னம்மா அவங்க நல்ல பேர் வாங்கணும், எப்படியாவது நடிக்கணும், அந்த வேலை செய்வாங்க. எனக்கு அப்படி நடிக்க தெரியல, நான் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அம்மா என்னம்மா பேசுறீங்க? புள்ள பொண்டாட்டி வேணும்னு நேத்து முழுக்க சாப்பிடாம இருக்காரு, அது நடிப்புங்கிறீங்களா? எங்களுக்கு தோணலையே அது நடிப்புங்கிறீங்களா? அப்படியும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னா அப்போ உங்ககிட்ட தான் ஏதோ இருக்கு பிரச்சனை. பிரச்சனை என்கிட்ட இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்க? நான் அனுபவிச்சிட்டேங்க மேடம், நிறைய. நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். இந்த உலகத்துல எல்லாரும் எவ்வளவு அனுபவிக்கிறாங்க? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை விட அனுபவிக்க மாட்டாங்க மேடம். கல்யாண வயசுல பையன் வச்சுக்கிட்டு அவன் எதிர்காலம் வேலைக்கு போகணும், அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையணும், இதை பற்றியெல்லாம் யோசிக்காம நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்ககிட்ட பேசக்கூடாது, இங்கே போகக்கூடாது, யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது, நோயாளி இந்த மாதிரி. இப்போ என்னமா சொல்கிறீங்க சொல்லுமா? யாருக்காவது உதவி பண்ண இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில். கல்யாண வயசுல புள்ள வச்சிருக்கீங்க, அதுக்கு குடும்பம் காட்சி, அவன் வேலைக்கு போனோம், அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். நீங்க என்ன பண்ண போறீங்க? பண்ணத்தான் செய்யணுங்க மேடம். பண்ணிட்டே ஆகணும். இல்ல இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேடம். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். 27ல முடிக்க சொல்லியிருக்காங்க. பொண்ணெல்லாம் இல்லை, இன்னும் வேலைக்கே போல அவர் ஊருகா. உங்களை மாதிரி ஒரு தாய் இருந்தா எப்படி வேலைக்கு போக முடியும்? போட்டு இப்படி படுத்துறீங்க நீங்க. கெட்ட பேர் வாங்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன கணவர் பக்கமும் வானாங்கிறீங்க, பிள்ளைக்காகவும் வானாங்கிறீங்க, அப்புறம் என்னதை பண்ண போறீங்க? முடிவு வரல நீங்க. என்ன முடிவு சொல்லுங்க? என்னோட முடிவு ஒன்னதான் சொன்னேன். அதுக்கு மேல நீங்க முடிவு சொல்லுங்க மேடம். நான் சொல்ல முடியாது. எப்படி இருக்கணும் அவர் இல்லன்ட்டாரு. சரி, நாங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் வாழ போறீங்க இங்க. எப்படி நீங்க தான் சொல்லணும். நான் என்ன வந்துட்டு பிரச்சனை பண்ணாம இருந்துக்குவாரா? யதார்த்தமா எதா இருந்தாலும் உண்மை பேசி இருந்துக்குவாரா? அதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இருக்கிறேன்னா வரட்டுங்க மேடம். இருக்கிறேன்னா வரட்டும், ஒன்னா இருந்துக்கலாம். ஆனா தொப்பம்பேட்டு தான் இருப்பேங்க மேடம். எனக்கு வேலை அங்கேதான் இருக்கு. கடை பக்கத்துல போட்டிருக்கேன், வீட்டு பக்கத்துல கடை போட்டிருக்கேன். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு இருக்கீங்க, அவ்வளவுதானே? தம்பி நீ வா, சென்டருக்கு வா. எழுந்து நின்னுக்கோங்க 3 பேரும். எழுந்துக்கோங்க ஐயா, நீங்களும் எழுந்துக்கோங்க. புள்ளைக்காக, புள்ளோட எதிர்காலத்துக்காக பல விஷயத்த விட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. நீங்க அங்க இருங்க, பழைய வீட்டுல இருங்க, 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழுங்க. ஐயா தயவு பண்ணி ஒன்னா இருங்க, அதான் வேணும். உன்னுடைய எதிர்காலம். இப்ப அவங்க போய் இருக்கட்டும்க்கா. பையன்கிட்ட தோல் மேல கையை போட்டு அப்படியே கூட்டு போறேன். இப்போ அவங்க போய் இருக்கட்டும். எனக்கு 1 வாரம் 10 நாளாவது வேணும், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். சரி விட்டுருங்க, அது உங்க இஷ்டம். நீங்க வந்து தம்பி 2 பேரையும் கையை பிடிச்சி தோல்ல கையை போட்டு கூட்டிட்டு போ. அப்படியே போங்க, சந்தோஷமா போங்க. கூட்டு போய் அப்படியே அப்பாவும் அம்மாவையும். ஒரு வாழ்க்கையில விட்டு கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இந்த எபிசோட்ல நான் பார்த்தேன். ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.